அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சகல செல்வங்களும் கிடைக்க மற்றும் வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் துவங்குகிறேன். இந்த பதிவில் நாம் மகர ராசிக்கான புத்தாண்டு பொது பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த புத்தாண்டு பொது பலனானது எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்றால், இந்த ஆண்டு நிகழ இருக்கின்ற குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பொது பலன்கள் கணிக்கப்பட்டிருக்குங்க. கடந்த ஒரு 7-8 வருடமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அப்போ 7.5 சனி நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. எந்த ஒரு கிரக பெயர்ச்சி ஆனாலும் ரொம்ப ஆவலோடு அந்த கிரக பெயர்ச்சியோட பலன்களை அறிஞ்சு கொள்றதுல மகர ராசிக்காரங்க முன்னாடி நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டம். நம்ம படுற கஷ்டத்துலேருந்து விடுபட மாட்டோமா, நமக்கு ஒரு நல்லது நடக்காதா, நம்ம தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்காதா, நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாகவே வாழ மாட்டோமா, நம்ம வாழ்க்கையில் எப்போ சந்தோஷம் கிடைக்கும், நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு எப்போ மரியாதை கிடைக்கும்னு பல கேள்விகளோட அந்த கிரகப்பெயர்ச்சி பலன்களை மகர ராசிக்காரங்க பார்ப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு 8 வருடமாகவே 7.5 சனி நடந்துகிட்டு இருந்ததுங்க. இதனால் அவங்களோட தொழிலில் தடை, வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், திருமண வாழ்க்கையிலையும் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் தான் இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நஷ்டம், வேலை பார்த்த இடத்துலையும் அவங்களுக்கு மரியாதையும் இல்லாமல், அவங்களுக்கு உரிய பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தாங்க. இன்னும் சில மகர ராசிக்காரங்களுக்கு குற்ற வழக்குகள் அவங்கள தேடி வந்திருக்கும். கோர்ட்டு கேஸுன்னு கடந்த ஒரு 7 ஆண்டு காலமாகவே அவங்க நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் வாழ்ந்துக்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 முதல் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க இருக்குதுங்க. ஆமாங்க, இந்த வருஷம் கடவுளோட அருளினால எல்லா கிரக பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முதல் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ போறீங்க. இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே, அதாவது மார்ச் மாதம் முதலே சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாருங்க. அவர் பெயர்ச்சியாகி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு பகவானோட வீட்டிற்கு பெயர்ச்சியாக போறாருங்க. இதனாலேயே உங்களுக்கு 7.5 சனி முடிந்ததுங்க. அவர் 3ஆம் இடத்துக்கு வருகை தர இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுங்க. சனி பகவான் பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ஆவார். அவர் இது நாள் வரை ஏற்படுத்தி வந்த தொழில் தடைகள், வருமான தடைகள்லாம் இனி வரும் காலங்களில் அகற்றி உங்களுக்கு நல்ல லாபம் காண வைப்பாருங்க. உங்களோட தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய உச்சத்தை இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் அடைவீர்கள். இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பாராத லாபமும் எதிர்பாராத முன்னேற்றமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. கூட்டு தொழிலில் இருந்து பல பிரச்சனைகளை அனுபவித்து வந்த மகர ராசிக்காரர்கள் இனி தனியாக தொழில் தொடங்கி அதில் வெற்றி காண்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்து வரும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. இரும்பு தொழில் செய்பவர்கள், காய்கறி வணிகம் செய்பவர்கள், மளிகை பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், அரிசி தொழில் நடத்துபவர்கள், ஆடை தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த 2025 நல்ல முன்னேற்றமும் அதிகமான லாபமும் கிடைக்குங்க. உங்களுடைய வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும், விற்பனை அதிகரிக்குங்க, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, புதுசாக வேலைக்கு ஆட்களை நீங்கள் இறக்குவீங்க. ஒரு சிலர் தொழிலுக்காக புதிய மிஷினரிஸ் மற்றும் வாகனங்களை வாங்குவீங்க. அதனால் நல்ல லாபமும் காண்பீங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 5 வருடத்தில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க. வேலையை விட்டு உங்களை அனுப்பியிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் புதிய வேலை இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதிக சம்பளத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த வேலை இந்த 2025 உங்களுக்கு கிடைக்குங்க. கடந்த ஆண்டு காலங்களில் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து ஏமாற்றம் அடைந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல்
வேற்று மொழி பேசும் நபரால் நீங்கள் ஆதாயம் அடையும் காலமாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. தனியார் துறைகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முதல் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. மேலும் கடந்த காலங்களில் உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அதிக பிரச்சனை இருந்து வந்திருக்கும். அதனாலேயே உங்களுடைய மன அழுத்தங்களும் அதிகமாக இருக்கும். என்னடா இது வேலை, இந்த வேலையை விட்டு நம்ம போயிடலான்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த சூழ்நிலையெல்லாம் தற்போது மாறி உங்களுக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிக்கும் ஒரு நட்புணர்வு ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்குங்க. புதிதாக கோர்ஸ்களை தேடி போய் படிப்பீங்க. அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்க போகுதுங்க. அரசு வேலைக்காக முயற்சி செய்து வரும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த அரசு வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் மற்றும் ஆர்ஆர்பி போன்ற பரீட்சைகளை நீங்கள் எழுதினீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்குத்தான் வெற்றி, உங்களுக்குத்தான் அரசு வேலை என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். நீட் தேர்விற்காக தயாராகி வரும் மகர ராசி மாணவர்களே, இந்த ஆண்டு உங்களுடைய மருத்துவ கனவு நிறைவேறும் மகத்தான ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நீட் தேர்வில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்கள் விரும்பிய கல்லூரியில் உங்களுக்கு விருப்பமான மருத்துவ படிப்பினை நீங்கள் இந்த ஆண்டு படிப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் கம்ப்யூட்டர் துறைகளில் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு புதிய சாஃப்ட்வேர்கள் மற்றும் புதிய மொபைல் ஆப்புகளை கண்டுபிடிப்பதன் மூலம் அவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வர இருக்கின்ற ஆண்டாக இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக மகர ராசிக்காரர்கள் ஆன்சைட் ஜாபுக்காக அப்ளை செய்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஆன்சைட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பிஆர் கிடைப்பதற்குண்டான சூழல் அதிகமாகவே இருக்குதுங்க. எனவே வெளிநாட்டில் வசிக்கும் மகர ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு நீங்கள் பிஆர் அப்ளை செய்தீர்கள் என்றால், அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நீங்கள் பிஆர் அப்ளை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு பிஆர் கிடைத்து விடுங்க. மகர ராசிக்காரர்களின் குடும்பத்தில் கடந்த ஒரு 7 ஆண்டுகளாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகள், சண்டைகள், வம்பு வழக்குகள்லாம் இருந்திருக்குங்க. அந்த நிலை தற்போது மாறி உங்கள் குடும்பத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்குண்டான சூழ்நிலை இந்த 2025 இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்தவர்கள்லாம் அவர்கள் முயற்சித்தால் மீண்டும் ஒன்றிணைந்து வாழ்வதற்குண்டான காலமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்குள்ளார ஏகப்பட்ட சண்டைகள் வந்திருக்கும். எதனால் சண்டை வருதுன்னே தெரியாது. ஒரு சிறு வார்த்தையினால சண்டை போட்டுட்டு 2 நாள் 3 நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கே மனைவிமார்கள்லாம் பிரிஞ்சு சென்றிருப்பாங்க. அந்த நிலையெல்லாம் தற்போது மாறி சண்டைகள் குறையும் ஆண்டாக இந்த 2025 இருக்குதுங்க. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் குழந்தை வரம் இருக்குதுங்க. மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு குழந்தை வரம் இந்த ஆண்டு வர இருக்குதுங்க. உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். அதே போலத்தான் கடந்த ஆண்டு ஏன் பிரிந்தோம் என்று பிரிந்து சென்ற நண்பர்களெல்லாம் உங்களை தேடி வந்து உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். திருமணமாகாத மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் திருமணம் நடக்குங்க. குறிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுத்தீர்கள் என்றால் அதில் வெற்றி உறுதிங்க. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு வரன் வந்து சேருங்க. ஒரு சிலருக்கு அவர்களுடைய தாய்வழி உறவினர்கள் மூலம் வரன் வந்து அமையுங்க. உங்களுக்கு நடக்க இருக்கின்ற திருமணம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆடம்பர திருமணமாக இருக்குங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் உங்களுடைய திருமணம் சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்கள். கடந்த காலங்களில் மகர ராசிக்காரங்க நிறைய பேர் கடன் பிரச்சனைகளால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த கடனை நீங்கள் எதுக்காக வாங்கினீங்கன்னா சொத்து வாங்கிறதுக்காக வாங்கியிருப்பீங்க, மருத்துவ செலவுக்காக வாங்கியிருப்பீங்க, உங்களுடைய மகனோ அல்லது மகளின் திருமணத்திற்காகவோ நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை இப்போது உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தின் காரணமாக அந்த கடனையெல்லாம் வட்டியுடன் திருப்பி செலுத்தும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. அதே போல் நீங்கள் கொடுத்த பணம் இதுவரையும் வராமல் இருந்துச்சுன்னா அந்த கடன்களும் உங்களுக்கு திரும்ப வசூலாகுங்க.
மகர ராசிக்காரங்க ஒரு சிலர் மட்டும் கடந்த ஆண்டுகள்ல நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா, அவங்களால கொஞ்சம் கூட சேமித்து வைத்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முதல் உங்களுடைய சேமிப்பு உயருங்க. புதிதாக சொத்துக்கள் வாங்குவீர்கள், வீட்டுமனை வாங்குவீர்கள். ஒரு சிலர் புதிதாக வீடு கட்டும் யோகமும் இந்த வருடம் இருக்குதுங்க. இவ்வளோ ஆண்டு காலமாக நாங்க வாடகை வீட்ல தான் இருக்கிறோம். எங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் இந்த வருஷம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் இந்த வருடம் இருக்குதுங்க. உங்களிடம் பணம் இல்லாட்டினா கூட, நீங்கள் சொந்த வீடு வாங்குவதற்கு தேவையான கடன் வசதி உங்களுக்கு எளிதாகவே வந்து சேருங்க. கடந்த சில வருஷங்களாவே மகர ராசிக்காரங்களுடைய உடல்நிலையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்குங்க. இதன் காரணமாகவே உங்களுக்கு மருத்துவ செலவும் அதிகமாக இருந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பெற்றோரின் உடல்நலத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்திருக்குங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தற்பொழுது தீர்ந்து உங்கள் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பெற்றோரின் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. மன அழுத்தத்தினால் கடுமையாக பாதிப்படைந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 முதல் உங்களுடைய மன அழுத்தம் குறைந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட போகுதுங்க. இப்போ நான் சொன்ன பொது பலன்கள்ல உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நடக்கிற தசா மற்றும் புத்தியை பொறுத்து தாங்க இருக்குது. உங்களுக்கு சுக்கிர தசை, வளர்பிறை சந்திர தசை அல்லது புதன் தசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா, நான் சொன்ன பலன்கள்ல 100% கிடைக்குங்க. ராகு தசை, கேது தசை மற்றும் குரு தசை நடந்து வந்துச்சுன்னா, நான் சொன்ன பலன்கள்ல உங்களுக்கு 80% பலன்கள் கிடைக்குங்க. அடுத்தபடியா செவ்வாய் தசை மற்றும் சனி தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்ன பலன்கள்ல 60 முதல் 70% பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது உங்களுக்கு சகல செல்வத்தையும் மற்றும் முன்னேற்றத்தையும் தரும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோவிற்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.